ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மட்டன் அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, ரொம்ப ஊறினா குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 லவங்கம், அன்னாசி பூ 1, 3 பட்டை, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு 1, தயிர் 3 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ முதல்ல குக்கரில் 5 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை லவங்கம் சோம்பு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்குங்க. அது எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. அடுத்ததா பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் மட்டன் பீசஸ் போட்டுக்கலாம். மட்டன் பீசஸ் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. கறி நல்லா சுருண்டு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டுருங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் தயிர் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. அடுத்ததா மல்லித்தூள், மல்லித்தலை, புதினா இலை, இது 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது 4 அல்லது 5 விசில் விடுங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி போட்டுக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் அரை கிலோ அரிசி வந்து இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் வரும். அதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே நான் மட்டன் வேகிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதனால் இப்போ நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. நம்ம குக்கர் தண்ணி ஊற்றினோடனே மூடி வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் குக்கரை மூடி வைக்கணும். குக்கர் மூடிட்டு இது ஒரு 2 விசில் விடலாம்.
இப்போ 2 விசில் வந்துடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கரண்டி போட்டு நல்லா மெதுவாக கலக்கி விடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி ரொம்ப அவசரப்படாமல் மெதுவாக கலக்கி விடுங்க. இப்போது சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.